சேலத்தில் கிடைக்கிது அப்படின்னா அங்கே இடம் கொடுத்துருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அதனால் அதையெல்லாம் நம்ம இது பண்ணல. அரசியல் களத்தில் யார் வருவதையும் யாரும் தடுக்க முடியாது. அது காலத்தின் கட்டாயம்தான். அதில் வெற்றியடைகிறது என்பது அவர்களுடைய கொள்கையும் அவர்கள் அந்த கட்சியை வழிநடத்துகிற விதமும் தானே தவிர இது எல்லாமே எந்த சூழ்ச்சியும் பண்ண முடியாதுன்னு நான் நம்புகிறேன். கொடியை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குன்னா ஒரு கொடியை பற்றி அந்த விளக்கமாக சொல்ல விஜய் அவர்கள். ஆனால் அது ஆப்பிரிக்கா யானை, அந்த பூ வந்து இந்த பூ இல்லை அப்படின்னு ஸ்பெயின் கலர் கொடி அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியல, அது ஒரு கொடி அவ்வளோதான். அதுக்குள்ளே போய்கிட்டு அதை டீகோட் பண்ண வேண்டிய இவ்வளோ கான்ட்ரவர்சி வந்துருக்கு சார். அதான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல, ஏதோ மாநாட்டில் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ சொல்லும்போது கேட்டுக்கிற வேண்டியதான். அது ஆப்பிரிக்கா யானையா, ஒருவேளை இங்கே இறக்குமதி செய்யப்பட்ட யானையான்னு கூட நம்ம பார்த்துக்கிறோம். அதுலலாம் அவ்வளோ இல்லை. ஒரு கொடி என்னவா இருந்துட்டா என்ன, ஒரு கொடியினால் வந்து நம்ம வாழ்க்கை தரமும் மாற போகிறது கிடையாது. அது ஒரு அடையாளம், ஒரு கட்சியினுடைய அடையாளம். அதனால் அதில் என்ன வேணாலும் இருக்கலாம். யானை இருந்திருக்கலாம், சிங்கம் இருந்திருக்கலாம், புலி இருந்திருக்கலாம். அதை அவ்வளோ டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்றும் திரைப்பட போஸ்டர் கிடையாது அதை டீகோட் பண்ணி சொல்கிறதுக்கு. அது ஒரு கொடி, அதுக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருக்கும். அர்த்தம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அது இல்லைன்னா ஒரு அடையாளமாக எடுத்துக்கங்க, அவ்வளோதான். டேரக்டர்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் சார்ந்த மக்களை வச்சு படம் எடுக்கிறாங்க. இப்போ கூத்துப்பட்டுறையிலோ அவங்களாம் வச்சு படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன மாதிரி சினிமா நகர்த்து? அப்படிலாம் கிடையாது, எடுக்க மாட்டேன்றாங்கன்னு யார் சொன்னா? கூத்துப்பட்டுறையில் படமாக இருக்கட்டும், பொட்டுக்காளியாக இருக்கட்டும், அவங்க ஊர் சார்ந்த படம் மக்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ கூத்துப்பட்டுறையில் இருக்கிறவங்களோ ஆக்டர்ஸோ படத்துக்கு வர வைக்கல அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பசுபதி சார் கூத்துப்பட்டு ஆர்டிஸ்ட் இப்பவும் கூத்துப்பட்டு நடிச்சிட்டு தானே இருக்காரு. அதெல்லாம் நடிச்சிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி உங்க இயக்குனரை மட்டும் ஜாதி ரீதியை டார்கெட் பண்ணியே ஏகப்பட்ட பப்ளிக் ஒப்பீனியன் வந்து அப்படியே இருக்கு. இதை பத்தி பப்ளிக் ஒப்பீனியன் இருக்காது, எதிர் சாதியினராக இருப்பாங்க. அதை போய் பப்ளிக் நீங்க பொதுமைப்படுத்தாதீங்க. நீங்க அதெல்லாம் கடந்தாச்சு. பாத்தீங்களா, நான் விமர்சனமா பண்ணேன். நான் ரோடு போட முடியலையேன்னு அதாவது தெளிவா சொல்றேன், மீண்டும் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் வந்து தமிழகத்திற்கு எப்படி பெருமை சேர்க்கிறதோ, அதுக்கு சாலை வசதிகளை வந்து நீங்க செப்பனிட்டு சாலைகளை மறுசீரமைப்பு செய்றீங்களோ, அந்த சந்தோஷம் என்னை வந்து சேருகிற அதே நேரத்தில் வெள்ளக்கேவி போன்ற மலை கிராமங்களுக்கும் சாலை வசதி செஞ்சு தர வேண்டியது அவசியமாகிறதுன்னு தான் கேட்குறேன். நான் அப்படிதான் சொல்கிறேன். சரி, இப்போ மலையாள திரையுலகில் வந்து ஒரு அமைப்பு வந்து பெண்களுக்கு வந்து நடிகைகள் பிரச்சனையாக இருக்குது, பாலியல் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து புகார் அளித்து முன் வந்திருக்காங்க. பட் இது தமிழ் சினிமாவில் அப்படி அவங்க பாதுகாப்பு உங்களுக்காக உரிமைக்காக ஒரு அமைப்பு இல்லாதது தான் இப்போ வந்து காரணம். பெண்கள் மீது பாலியல் வன்முறை உலகம் பூரா இருக்குது. திரைத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. மருத்துவமனைக்கு போனீங்கன்னா இருக்குது, எல்லா தொழிலும் ஐடி கம்பெனியில் இருக்குது. இல்லாத இடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதை நம்ம கொச்சையாக நம்ம சொன்னால், நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கொச்சையாக பேசுவோம். அது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இப்போ சொல்லிட முடியாது. அப்படி ஏன்னா இப்போ கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் இருந்தது திரைத்துறையாது இல்லை. அதனால் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமைன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது. அந்த மனோநிலை ஆண்களிடக்கு மாறணும். ஆண்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அவங்க ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது தன்னுடைய தாய் போல, சகோதரி போல, அக்கா போல, தங்கச்சி போல நினைக்கிற மனப்பான்மை வேணும். அது ஒரு போகப் பொருளாக பார்க்கறதை ஏற்கவே முடியாது. அது ரொம்ப ஆபத்தானது. அதிலும் சிறுமிகளுக்கு நடக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, சமீபத்தில் நடந்த ஒரு சிறுமியுடைய பாலியல் கொடுமை இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஏற்கவே முடியாது. தண்டனை கடுமையாக்கப்படும். இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், வளைகுடா நாடுகளைப் போல, அரபு நாடுகளைப் போல சட்டங்களை கடுமையாக்குங்கன்னு சொல்கிறது. மரண தண்டனை தான் இதற்கான சரியான தீர்வு. இங்கே உடனே சமூக ஆர்வலர்கள் வருவாங்க, மனிதநேய காவலர்கள்லாம் வருவாங்க, வந்து நின்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து மரண தண்டனை, தூக்கு தண்டனை ரத்து செய்யுங்கம்பாங்க. இந்த மாதிரியான குற்றங்களுக்கு பின்ன என்ன தண்டனை கொடுக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள்? இது எப்படி அவங்களை அப்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது சமீபத்தில் வந்து ஒரு ரவுடி சுட்டுக்கொலை என்கவுண்டர் பண்ணுறாங்க, கட்டுப்படுத்தப்படுவதாக சொல்கிறாங்க. ஆனால் சுட்டு கொல்லப்பட்டதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேறு வேறு ஊர்களில் கொலை நடக்குது. அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயமே வரலைன்னு தானே அர்த்தம். அப்போது கொல்கத்தா சம்பவத்தை பார்த்ததற்கு பின்னாடியும் அது குறித்து பேசப்படுகிறது. ஒரு மாநிலத்தின் முதல்வரே அதில் வந்து நேரடியாக தலையிடுறாருன்னு சொன்னதுக்கு பின்னாடியும் அந்த செய்தியை ஊடகங்களில் பார்த்துக்கிட்டு இன்னொரு இடத்துல ஒருத்தர் அரங்கேற்றுறான்னா
அவன் மனநோயாளி இல்லையா? அப்போ அவனெல்லாம் எப்படி விட்டு வைக்கிறதுன்ற நான் கடுமையான தண்டனை தான் இதற்கான தீர்வு. நன்றி. அடுத்த எடுத்துக்கலாம். படத்தை பத்தி பேசியிருந்தீங்கன்னா, ஆனா அது போழாத இயக்குநர்களே இல்லை, ஆனா மக்கள் வந்து திட்டுறாங்க கேக்குறீங்க. அப்போ இயக்குநர்கள் மட்டும் தனியா ஏதாவது ஒரு சென்ஸ் இருக்கு? திரைப்படம் என்பது இங்க பாருங்களேன், சமீபத்தில் வந்த 2 திரைப்படங்களையும் பெரிய அளவில் வந்து ப்ரமோஷன் பண்ணது இயக்குநர்கள் தான். இதே இயக்குநர்கள் தான் இன்னொரு படத்துக்கும் ப்ரமோஷன் பண்றாங்க, இந்த படத்துக்கும் ப்ரமோஷன் பண்றாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதா இருக்கலாம். பணம் கொடுத்து பார்க்கிறவனுடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவன் பல வேலைகளுக்கு நடுவில், பல பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு திரையரங்குக்கு வர்றான். தன்னுடைய குடும்பத்தோடு வரும் பொழுது திரையரங்கில் இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றத தான் சொல்ல வரேன். படம் நல்ல படம் இல்லை, கொட்டுக்காளி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான். ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது, அந்த காம்படிஷனில் கொண்டு போய் கொட்டுக்காளியை திணிச்சது ஏன்? திணிக்கக்கூடாது. அவ்வளோ பெரிய அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன். நான் அது வந்து அந்த இயக்குனருக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய படத்தோட போட்டி போட்டால் என்னதுக்கு ஆகும் சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் எப்போ சொல்கிறோம் இப்படி வச்சுக்கிறோமே, வாழையும் 5ஆம் தேதி கோட்டு ரிலீஸ் ஆயிருந்தால் என்ன இருக்கும்? அது பெரிய வன்முறை இல்லையா? அது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நன்றி.